நண்பர்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷார்ட் டுட்டோரியல், அப்புறம் எந்த அளவுக்கு வளரின்ற ஒரு தமிழர் போர்க்கருவியை பற்றி சாலிட் ஒர்க்ஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த வளரின்ற போர்க்கருவி எத்தனை காலமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா ரொம்ப காலமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது சோழர்களுடைய எரிப்படை. அதாவது இது ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க. போலீஸுக்கு கன்று கொடுக்குறது போல் இந்த வளரியை கொடுக்கலாம், ரைட்டுங்களா? இன்னொன்று இதில் க்ளோஸ் காம்பேட் வார்ஃபேரு, இதில் இப்போ இந்த பெப்பர் ஸ்ப்ரே மிளகாப்பொடி தூவுறதுனா கோழைகள் ஆகிட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஸ்ஐயை கொலை பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ்ஐ மர்டர் பார்த்தேன். அதாவது என்னையவனை அடிச்சிடாங்கடா, அது வேறு நானே செத்து போயிடுவேன். இன்னும் கொஞ்சம் நல்ல என்னையவனே கொண்டுறாங்க. அந்த மாதிரி நானே உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த எஸ்ஐயை இது இவங்க தாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? எஸ்ஐ மர்டர் அக்யூஸ்ட் ஷாட், ரைட்டுங்களா? ஆனால் அவருக்கு இது ஒரு போலீஸ் தைரியமாக என்னைய ஒரு நிகழ்வில் போலீஸ் காப்பாற்றுனதுக்கு நன்றியாக கூட இந்த வீடியோ போடலாம். நம்ம என்ன தான் அவங்கள சொன்னாலும் நம்ம வாத்தியார்கிட்ட அடி வாங்குகிறோம், நிறைய பேர்கிட்ட அடி வாங்குகிறோம். பிறந்ததுலேருந்தே நானும் அடி வாங்குகிறேன். எதுக்கு அடி வாங்குறேன்னு தான் தெரியல, அசிங்கப்படுறேன், அதுவும் எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு போலீஸுக்கு ஃபோன் அடித்த விட்டு அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது உண்மையிலே அதை ஒரு பெரிய விஷயம், ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி கிரிமினல்ஸ் உங்களுக்கு ஒரு 10 பேர் ஒரு வயசான ஆளை தாக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களால அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இருந்தும் அந்த இடத்துக்கு வராங்க. அவர் கன்னை யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல போராடி இருக்கார். அது மிகப்பெரிய விஷயம், சரிங்களா? அது பின்னாடி இருக்க அரசியல் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இந்த வீடியோ போடணுன்றதுக்காண்டி போடுறேன், ரைட்டாக? இதோட விட்டுருவோம். அப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க பெப்பர் ஸ்ப்ரே இவங்களுக்கு கொடுக்கலாம், சரியா? இப்போ இவங்களுக்கு கொடுக்கலாம். இவங்கன்னா பாவம். பெப்பர் ஸ்ப்ரே, ஹோல்டர் பெல்ட்டு இதெல்லாம் கொடுக்கலாம். இவர் அதை எடுத்துகிட்டு போகல. உண்மையிலே ஒரு தைரியசாலி தான், ரைட்டா? இப்போ உமன்ஸ் பெப்பர் ஸ்ப்ரே வேறு, நார்மல் பெப்பர் ஸ்ப்ரே வேறு. பெப்பர் கன்னுன்னு ஒன்று இருக்குது, பெப்பர் கன். இதெல்லாம் நான் லீத்தல் வெப்பன்ஸில் வரும். நான் லீத்தல்னால் உயிரை கொல்லாமல் அதை கேப்சர் பண்ணும். இப்போ இதெல்லாம் கன்று, பெப்பர் கன். இது நம்மளே வச்சுக்கலாம். இப்போ இது இந்தியாவிலையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஃபேமஸான கம்பெனிஸ் டெவில் வில் க்ரை, இந்த மாதிரி கம்பெனிஸ். இது போக பெப்பர் பால்ஸ். அதாவது ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா குழந்தைங்க இல்லை, லேடிஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தாராளமாக இது பண்ணுங்கள். இப்போ இந்த பெப்பர் பால்ஸ்னால் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இதெல்லாம் துப்பாக்கி சூட்லேருந்தே தடுக்கும். நான் பொய் சொல்ல, ரைட்டுங்களா? துப்பாக்கி சூடு நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப பயங்கரமான வெப்பன்ட்டு, அது டேரெக்டாக கொலை பண்ணும். ஒரு வெப்பனுக்கு அதிகமான பவர் கொடுத்தோம்னாலே அது வேஸ்ட்டு. ஒரு வெப்பனை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணும்போது அதில் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது, ஓகேவா? கன்னுனா எடுத்துக்கிட்டிங்கன்னா 3D கன்று. இது இவங்க என்ன சொல்கிறாங்க, க்ளோஸ் மெச்சட்டின்னா அந்த இதை தான் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஏன் நம்ம பயலுக இதில் ரொம்ப டேஞ்சரஸான ஃபெல்லோஸ்ன்னு நான் சொல்கிறேன். அவங்ககிட்டே இவங்க போய் போராடுறாங்கன்னா இவங்களுக்குலாம் கோயில் தான் கட்டணும், ரைட்டா? ஏன்னா நான் ஒரு இடத்துல அடி வாங்கும்போது என்னை ஒரு போலீஸ் காப்பாற்றுனதுக்காண்டி நான் இது ஒரு நன்றியாக தான் போடுறேன், ரைட்டா? அப்படி இருக்கும்போது கன்று ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம். இது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த கன்னுன்ற மெக்கானிசம் இப்போலாம் 3D பிரிண்ட் தான் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இது வேஸ்ட்டு கிட்டத்தட்ட. இதில் இந்த கள்ள துப்பாக்கி இதெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா? இது போலீஸுக்கு கொடுக்குற கன்னுக்கெல்லாம் அவங்க கணக்கு காட்டணும், இதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல இப்போ நான் சமீபத்தில் கூட ஒரு பாலிமர் நியூஸில் பார்த்தேன். ஒரு பையன் என்ன செஞ்சுருக்காருன்னா வீட்டிலையே கன்று மேக் பண்ணியிருக்கான், லேத்தை வச்சு, ரைட்டுங்களா? இதில் என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் நம்மனா என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி மண்பானை தொழில், ஓகேவா? சாண்டு பாட் அப்படி போட்டோம்னா வரும். மண்பானை தொழில் நலிவடைந்து போச்சு, இந்த மாதிரி டைல்ஸ் ஓட்டுறது நலிவடைஞ்சு போச்சு, சிலைனா நலிவடைஞ்சு போச்சு. ஆனால் ஆப்கானிஸ்தானில் அங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சான். அதாவது அந்த மக்களையோ அந்த மதத்தையோ நான் சொல்ல, கன் மார்க்கெட்டு, ரைட்டுங்களா? அங்கே போராட்டம் நடந்துச்சான். என்னென்னா நாங்கள்னா நலிவடைகிறோம், துப்பாக்கி செய்கிறவங்களுக்கு உரிய சம்பளம் தர மாட்டுறாங்க, என்ன சண்டை போட்டிருக்காங்க. இப்படியும் ஒரு உலகம் இருக்குது, ரைட்டா? இப்போ துப்பாக்கி ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 3D பிரிண்டர்னால் வரப்போகுது ஃப்யூச்சரில். இதெல்லாம் கள்ள துப்பாக்கி தம்பி ட்ரை பண்ணாங்க, ஓகேவா? கள்ள துப்பாக்கினா இது போலீஸ் கையில் கொடுக்குறது நல்லது. இப்போ இந்த ரைஸ் ஆஃப் நான் லீத்தல் வெப்பன்ஸை பற்றி பார்ப்போம். கள்ள துப்பாக்கினா துப்பாக்கி படம் வருது, நீங்கள் உருப்படவே மாட்டாங்க. அப்போ நான் லீத்தல் வெப்பன்ஸோட ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, ஓகேவா? இது அங்கே பேசவே மாட்டாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் நம்ம போலீஸ் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்களா? அதுவாக போச்சா?
ரைட்டா. நான் லீத்தல் வெப்பன்ஸோட யூசேஜ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த வளரின்றதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி இதில் நம்ம வந்து இது பண்ணணும். எப்படின்னா, கோர்ட்டில் வந்து நம்ம ஸ்டேன்ற பாருங்க, எனக்கே தெரியாது, நான் இன்ஜினியரிங் படித்ததுனால தெரியாது, ஓகேவா. இப்போ கோர்ட்டில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம டைரெக்டாக போய் இதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்காமல் இது செய்ய முடியாது, சரிங்களா. பெர்மிஷன் வாங்காமல் செஞ்சிங்கன்னா இதெல்லாம் வந்து அரெஸ்ட்டில் முடிஞ்சிடும். ஆனாலுமே இதுக்குரிய கேல்குலேஷனை நீங்கள் போட்டு தந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஓப்பன் ஃபோம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ரைட்டுங்களா. வெப்பனை வந்து யாருக்கு கொடுக்கலான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், வெப்பன் யார் யூஸ் பண்ணணும், யாருக்கு கொடுக்கலான் இருக்குது. இப்போ இவங்க போலீஸுக்குன்னா இதை கொடுங்கன்றேன். பெப்பர் ஸ்ப்ரே இந்த மாதிரி நான் லீத்தல் வெப்பன்ஸ்னால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உயிரை அவங்க காப்பாற்றிக்குவாங்க, நம்ம உயிரையும் அவங்க காப்பாற்றுவாங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுதான் வந்து அந்த ஏர்ஃபாயில் டிசைனு, ரைட்டுங்களா. இந்த ஏர்ஃபாயில் நாசா கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். இதில் வந்து ஒரு சிம்பிள் மெக்கானிசம், ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுக்கும்போது இதை நான் கவனித்தேன், இதை சொன்னேன். இது சாலிட் ஒர்க்ஸ்லேயே இருக்குது. இந்த இது வந்து கர்வ் இன்பில்ட்டாக வரும். இது வந்து ஜுவோக்கோவிஸ்கின்னு ஒரு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பழைய சேனலில் அந்த வீடியோ இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வளரின்ற ஆயுதத்தை எப்படி செய்யணும்னா இது ரொம்ப சிம்பிள். இப்போ ChatGPTயில் போய் நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு சிமுலேட் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து அந்த காலத்தில் இந்த சோழர்களுடைய எரிப்படையில் வந்து இந்த வெப்பன் இருந்திருக்கு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பிரிட்டிஷோட பீரியடில் பயங்கர சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கு. இது போயிட்டு கைக்கு வரணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கழுத்தில் வந்து 2 பகுதி இருக்குது, சரிங்களா. கழுத்தில் இருக்க போன் வந்து 2 பகுதியாக நம்ம சொல்லலாம், ரைட்டுங்களா. அப்போ அதை நம்ம சொல்லும்போது பெர்னௌலிஸோட லா படி அது ஒரு லோ ப்ரெஷர் அப்பர் சர்ஃபேஸில் உங்களுக்கு ப்ரெஷர் எங்கே கம்மியாக இருக்கோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் எங்கே லோவாக இருக்கும், அப்போ லிஃப்ட்டு உருவாகும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் போகும்போது கையை எப்படி அசைச்சிங்கன்னு வச்சிங்களேன், இதுலையோ கார்லேயோ பைக்லேயோ இல்லை ஜீப்லேயோ உங்கள் கையை தள்ளும், ரைட்டுங்களா. அப்போ இதில் வந்து 2 கொடுத்துருக்கானா, லிஃப்ட்டு ட்ராகுன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ஆங்கிளை நான் மாற்ற என்ன ஆகும்னா இதில் லிஃப்ட் ட்ராக் உண்டாகும். ஒரு வளரின்றது பறக்கிறதுக்கு நமக்கு சில இது இருக்குது. இப்போ இங்கேனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ட்ராக் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளோ வந்து அது வந்து இதாயிரும், ரைட்டுங்களா. இந்த வெப்பனை வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பிரிட்டிஷ் உள்ள பேன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வெளியே கொண்டு வர மாட்டாங்க. கொலைகார ஆயுதங்கள் இதுங்கன்னா, கொலைகார ஆயுதங்கள்னால் துப்பாக்கி துப்பாக்கியை விட அதிகமான ஏன்னா இது வந்து துப்பாக்கியில் புல்லட் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து எப்படின்னா டயர்டாக்குவான் புல்லை, ரைட்டுங்களா. அது வந்து ஒரு இதில் வந்து இப்போ ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான், சண்டைக்கு வரான் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவனை வந்து நீங்கள் டயர்ட் பண்ணணும்னா ரொம்ப அவனை வீக் ஆக்கணும். ஓடி அவனும் வந்து டயர்டாயிடுவான். சோறு தண்ணி போடாமல் சாகடிக்கணும். இந்த மாதிரினா வந்து இது வந்து ஒரு சிம்பிள் ஆர்ட் ஃபார்ம், ரைட்டுங்களா. அப்போ ட்ராக் உருவாச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த ஃப்ளைட்டோட விங்கு பிடிங்கிட்டு போயிடும், உடஞ்சிரும். அப்போ இதுதான் வந்து அந்த நாசாவில் வந்து இது ஃப்ரீ, இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வளரின்ற ஆயுதத்தோட தன்மையை பற்றி பார்ப்போம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த ரிசர்ச் அசோசியேட்டு சயின்டிஸ்ட் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பூமராங்கு இந்த வளரின்ற ஆயுதம் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா போயிட்டு திரும்ப கைக்கு வந்துடுது. திரும்ப கைக்கு வந்த விட்டு இது வந்து கழுத்தை வெட்டாதுன்றாங்க. இது வந்து பயங்கர டேஞ்சர். அப்படி ஒரு வெப்பன் இருந்துச்சுன்னா அதை விட டேஞ்சரஸ் எதுவுமே கிடையாது உலகத்தில், ரைட்டுங்களா. ஆனால் இது வந்து செய்கிறது வந்து துப்பாக்கி அளவுக்குனா நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல கைத்தறி. இது தான் சொல்கிறேன், சோழர்களோட எரிப்படையில் இது இருந்திருக்கு. இது ஒரு ஏலியன் டெக்னாலஜியான்னு கூட டவுட் வருது. ஏன்னா இது காற்று மண்டலத்தில் எந்த ஒரு கிரகத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் இது கரெக்டாக செயல்படும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் தரேன். மாஸில் அது எப்படி போகும் அந்த வளரின்ற ஆயுதம், வீனஸில் எப்படி போகும், இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நாசா வந்து இந்த ஏர்ஃபாயில் டிசைனை மேக் பண்ணியிருக்கான், ரைட்டுங்களா. பூமர்லாங்கோட ஏரோடைனமிக்ஸ் வந்து இதுதான். இதோட கிராஸ் செக்ஷனை வெட்டி எடுக்கணும். இப்போ இதனால் வந்து அவங்க கொடுக்கும்போது இந்த வளரின்ற ஆயுதம் வந்து இங்கே வந்து சோழர்களோட எரிப்படையிலே இருந்திருக்கு. அது போக இந்த வெப்பனை உருவாக்கக்கூடாது. இப்போ எத்தனையோ கிரிமினல்ஸ் வந்து இந்த மாதிரி நான் லீத்தல் வெப்பன்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து உண்மையிலே இப்படி ஒரு ஏரோடைனமிக் ஷேப் இருந்தால் எப்படி இருக்கும், அதை பற்றின ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் வேணால் பண்ணலாம். ஆனால் இவங்க சொல்கிறபடி அவங்க என்ன சொல்கிறாங்க, கழுத்தை வெட்டிட்டு வராது சார். ஏன்னா கழுத்து வந்து பாடியிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாட்டு. ஏன்னா என்னைய கூட ஒரு தடவை என்ன பண்ணியான், சண்டையில் கழுத்துலேயே குத்துப்பிட்டான். நான் கூட ஐயோ செத்து போயிடுவேன் டாக்டர்லாம் போய் பார்த்தேன்.
அப்புறம் தான் டாக்டர் சொன்னார், அது ஏதோ ஒரு சும்மா போய்கிட்டு இருந்தோம், ஒரு வாக்கியா தயாராகிற மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே பிரச்சனை ஆயிடுச்சு. C3 C4 C5 C6 C7 இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து அந்த இதில் இப்போ சொல்கிறாங்க படங்களில். இப்போ இந்த வெப்பன் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரைட்டுங்களா. இந்த வெப்பன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கு. இந்த வெப்பன் வந்து இந்த இடத்த உடைக்கணும்னா இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். இது வந்து அவன் அப்படி ஒரு வெப்பன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தானது. இது வந்து தமிழர்கள் வந்து அவங்க காட்டு வேலை பார்க்கும்போதுனா பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கள் ஊர்லனா சில மக்கள் இருப்பாங்க, கழுத்திலே தூக்குவான் பைக்கனா. அவன் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட்டுங்களா. அவன் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவன் கழுத்திலே பைக்கை தூக்குவான். பெரிய பெரிய இதெல்லாம் வந்து தூக்குவான். இப்போ கழுத்தில் பைக்கை தூக்குனா எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, 200-300 கிலோ, ரைட்டுங்களா. அந்த பைக்கை தூக்கி கொண்டு போய் மேலே வைக்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து உடைக்கிற அளவுக்கு ஒரு வெப்பன் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கினா போலீஸ் துப்பாக்கி வச்சுட்டு குண்டு ஒன்று வச்சிருக்கேன்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம பாட்டு பாட முடியாது, ரைட்டுங்களா. வளரின்றது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். துப்பாக்கின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. போலீஸ்காரவங்களே நிறைய பேர் க்ளீன் பண்ணும்போது அது வாயில் பட்டு மூக்கில் பட்டு இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த வெப்பன் அப்படி கிடையாது. ஸ்டாட்டிக்காக இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ஒருத்தன் குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டானா, இதுதான் வெப்பனோட தன்மை. மனுஷன் கண்டுபிடிச்ச எந்த ஒரு கண்டுபிடிப்புமே வந்து அவனுக்கு எதிராக தான் இருக்குது. இந்த கம்ப்யூட்டரை முதற்கொண்டு எடுத்துக்கோங்க, காரை எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா. மிக்சி, கிரைண்டரு, இதெல்லாம் பாருங்கள் கரண்ட் அடிக்கும், பிள்ளைங்க போய் விழுந்துச்சுன்னா கை கால் இதாயிரும். ஆனால் தமிழர்களோட ஆயுதம் கூட அதை அவன் நினச்சி ஒருத்தனை கொல்லணும்னு நினச்சி வீசும்போது தான் அது ஒருத்தனை கொல்லுமே ஒழிய, மித்தபடி அது யாரையும் கொலை பண்ணுற அளவுக்கு அது இது கிடையாது, ரைட்டுங்களா. அவன் வந்து பயங்கர டிசிஷன் எடுத்து தான் அதை அடிக்கிறான், ரைட்டுங்களா. இது வந்து கன்று அப்படி கிடையாது, அது ரொம்ப இம்பல்சிவ். குழந்தைங்க கையிலையோ யார் கையிலையோ இதில் வந்து இந்த வெப்பனில் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ்னால் இருக்காது, புரியுதுங்களா. இந்த வெப்பனில் ஷார்ப்னஸ் இருக்காது. அப்போ இந்த ஆட்டோகேடில் இது இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நாசாவில் இது கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. நாசாவில் கொடுக்கும்போது இதில் வந்து மாசு, வீனஸு, அந்த மாதிரி பிளானட்டில் கூட இந்த வளரியை யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சொல்கிறேன், இது சோழர்களோட எரிப்படைக்கு முன்னாடி குமரி கண்டம்னு ஒரு கண்டம் இருந்துச்சு, ரைட்டுங்களா. இது வந்து என்னடா திரும்ப இவன் விட்லாச்சாரியார் கதை நான் சொல்கிறான், இவனும் வந்து கான்ஸ்பிரசி ஆகிட்டானா, நான் இந்த பாரிசாலன் மாதிரி இலுமினாட்டி கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். இது பொய் கிடையாது, உண்மை, ரைட்டுங்களா. இப்போ குமரிகண்டம் ஆஸ்திரேலியாவில் இது யூஸ் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியாவில் இது யூஸ் பண்ணுற இது இருக்குது, ரைட்டா. இது ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் பண்டைய நாகரிகம். இந்த பண்டைய நாகரிகத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு கூட்டு இதில் வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி செல்ஃபோனை பிடிச்சிட்டு எல்லோரும் தொங்கலை. இது அங்கே இருக்கிறவங்க ஆஸ்திரேலியன் பூமர்லேங் வந்து அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. இது வந்து ஒருத்தன் இன்டென்ஷனலாக எரியணும், ரைட்டுங்களா. அவனுக்கு அந்த இன்டென்ஷன், ஒருத்தனை கொலை பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருக்கணும், அப்போ தான் கொலை பண்ணுவான், ரைட்டு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அருவாவை பார்ப்போம். இப்போ ஃபேமஸான ரவுடிஸ்னால் சொல்கிறாங்களே, தம்பி ஓ மெட்டல் வேறு ஏன் மெட்டல் வேறு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவங்களுக்கு அந்த காரணம் புரியும். காரணம் என்னென்னா குவென்ச்சிங், ஆயில் குவென்ச்சிங், ரைட்டுங்களா. ஆயில் குவென்ச்சிங்கிறது கிரெயின் ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இங்கே இருக்கா அயன் ஆயில் குவென்ச்சிங். நீங்கள் என்ன நிறையா பேருக்கு தெரியாது, பன்னி இரும்புக்கும் ஸ்டீலுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாது. இப்போ இதுதான் ஆயில் குவென்ச்சிங். இப்போ இந்த விஜய் கூட சாக்லேட்டில் முக்கியம் எடுக்கிறார்ல, ரைட்டா. இதை வந்து என்ன செய்யணும்னா கிரெயின் ஸ்ட்ரக்சர், அயனோட ஆயில் குவென்ச்சிங் கிரெயின் ஸ்ட்ரக்சரு, இது வந்து நாங்கள் ரிசர்ச்சே பண்ணியிருக்கோம் அதில், ரைட்டுங்களா. கிரெயின் ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணும், இது வந்து ஆயில் குவென்ச்சிங், ரைட்டா. இப்போ கிரெயின் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா அதோட மாலிகுலர் மாதிரி இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட மைக்ரான் லெவலில் வரும். இது இருக அது இரும்பாக மாறிடும். அயன் டு ஸ்டீல்னு போட்டிங்கன்னா வரும். ஹேமரிங் பண்ணுவான், ரைட்டுங்களா. அப்போ அது என்ன ஆகும்னா பன்னி இரும்புலேருந்து ஸ்டீலாக மாறும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கெவ்லார், ரைட்டுங்களா. கெவ்லார் சூட்டு, ரைட்டுங்களா. கெவ்லார் சூட். இப்போ இந்த மருதுபாண்டியர்கள் இவங்களாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி கிடையாது. இது வந்து தமிழர்களோட போர்க்கருவி, ரைட்டுங்களா. மருது பாண்டியர் வளரி, ரைட்டுங்களா. தமிழர்களோட முக்கியமான கருவி. இந்த போர்க்கருவி வந்து பல காலங்களாக யூஸ் பண்ணியிருக்காங்க, மறவர்கள்கிட்டே இருந்திருக்கு. ஏன் இப்போ நம்ம சொல்லக்கூடிய காவக்கம்பு இவங்க மட்டும் தூக்கலை, எல்லாரும் தூக்கியிருக்காங்க. கடலாடி 18 பாளையக்காரர்கள், சரியா. சுந்தரலிங்கனார் ஏதோ பேசுனா நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் என்னை போட்டு திட்டுறாங்க, ஒரு ஜாதியை பற்றி பேசுகிறான்னு. ஐயோ என்னமோ வருது, ஓகே அப்போ திட்டுறாங்க. எனக்கு இந்த ஜாதியை பற்றி பேசுகிறதுனா பிடிக்காதுப்பா, நான் தமிழர்களுடைய போர்க்கருவியை பற்றி பேசுகிறேன். அப்போ மல்லச்சி
அவங்கன்னா வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழர்களுடைய பொதுவான போர்க்கருவியாக இருந்திருக்கு. அப்போ இது வந்து வெட்டுதானா, இன்ன வரைக்கும் இதை யாரும் செய்யலை. இதை ஒரே ஃபாரின் சேனலில் ஸ்டீல் பூமராங்குன்னு ஒன்று செஞ்சுருக்கான். அதை வந்து மேட் மேக்ஸில் காட்டுவான். ரைட்டுங்களா? இது அவன் வெள்ளைக்காரனுக்கு நல்லா தெரியும், இது பயங்கர கொலகார ஆயுதம்ன்றது அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து அட்வென்ச்சர் பாயிண்டில் விற்கிறான். ரைட்டுங்களா? இந்த ஸ்டீல் பூமராங்ஸ் வந்து உங்களுக்கு விற்பனையில் இன்னும் இருக்குது. ரைட்டுங்களா? பட் ஆனால் கழுத்தை வெட்டிட்டு வர்றது கஷ்டம். இதை மேட் மேக்ஸில் காட்டுவான். மேட் மேக்ஸ்னு ஒரு படத்தில் நம்ம பயிலுக்கு போய் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க. இது நம்ம ஊர்லேயே இருக்கடா முட்டாப்பல்லுடா. ரைட்டா? அந்த சின்ன பையன் வந்து என்ன செய்வானா, அந்த வளரியை தூக்கி எறிவான். இது ஸ்டீலில் இருக்கும். ரைட்டுங்களா? இது ஒரு சின்ன பையனால் கூட ஹேண்டில் பண்ண முடியும். அது முடிவெடுத்து பண்ணணும். ரைட்டுங்களா? ஒரு வயலன்ஸுன்றதை முடிவெடுத்து பண்ணணும். இதை தான் இப்போ இன்றைக்கி இந்த சூசைட் ஸ்குவாட்லலாம் வைக்கிறான். ரைட்டுங்களா? இது ரொம்ப எந்தளவுக்கு இது வந்து ரொம்ப மோசமானதுன்னா, ப்ரிடேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கிரகமாக போய் அது வம்புழுக்கும். இது சோத்துக்காண்டி ஒவ்வொரு ஊராக போய் வம்புழுக்கிற மாதிரி இது என்ன செய்யும், ப்ரிடேட்டர் பூமராங்ஸ் வந்து இதுதான். ரைட்டுங்களா? இப்போ அதில் காட்டுறது வந்து இந்த வெப்பனோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்பன் டிசைன் வந்து இந்த ப்ரிடேட்டரில் காட்டுவான். ஓகேவா? அந்த ப்ரிடேட்டர் படத்தில் இந்த வெப்பன் டிசைன் வரும். இந்த பூமராங்ஸ் வந்து அந்த ப்ரிடேட்டர் படத்தில் இருக்கும். ரைட்டுங்களா? இதை போய் ரெஃபர் பண்ணிக்கிங்க. இது வந்து எல்லா உலகத்துலேயுமே எல்லா கிரகத்துலேயுமே இது செல்லுபடியாகும். இப்போ நாசாவோட ஏர்ஃபாயில் சிமுலேஷன் போனீங்கன்னா, அந்த நாசாவோட ஏர்ஃபாயில் சிமுலேஷனில் இது பாசிபிள் இருக்குது. ரைட்டா? நான் என்ன கேட்குறேன்னா, திரும்ப ஜாதியை பற்றி பேசுகிறான்னு வாங்க. இப்பேற்பட்ட ஜனங்களை தான் இப்போ யாருமே படித்தவங்க இல்லை, படிப்பறிவு இல்லைன்றாங்க. ரைட்டுங்களா? எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க. இது தமிழர்கள் வந்து இதில் வந்து ஒருத்தர் 2 பேர் இதை பயன்படுத்தலை. இன்னும் நான் இதை வந்து அந்த சாலிட் ஒர்க்ஸில் அந்த கர்வ் கமாண்டில் உள்ளே கொண்டு வர பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, வேறு கிராஸ் செக்ஷன்ஸ் இருக்கா, இந்த கிராஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இது பேர் ஜூக்க. நம்மளோட பழைய இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டுங்களா? அதனால் இது தமிழர்களுடைய போர்க்கருவி. இது வந்து ஒரு ஜாதிக்கோ ஒரு இதுக்கோ குறிப்பிட்ட விஷயங்கள் கிடையாது. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லிஃப்ட்டு ரீசெட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கானா, லிஃப்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கான். அப்படி கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகுது, விங் ஏரியாவை கம்மி பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நம்ம இது ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனையும் கணக்கு பண்ணி இதை வந்து ஸ்கேல் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸ்கேல் பண்ணால் என்ன ஆகும்னா, இதை காட்டுறேன். ரைட்டா? இதை கரெக்டாக இதோட ஃபார்முலாவை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு வெப்பனாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பெர்னோலிஸ் லா படி அது ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன், இது வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு மட்டும்தான் இதாகும். ஓகேவா? இப்போ இதில் நான் ட்ராக் எடுக்கிறேன்னா, ட்ராக் எடுத்த விட்டு எனக்கு லிஃப்ட்டும் ட்ராகும் இந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு லிஃப்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணாலும் குறையும், இதை இன்க்ரீஸ் பண்ணாலும் குறையும். இது ஒவ்வொரு கிரகம், இந்த ப்ரிடேட்டர் படத்தில் வர மாதிரி இது ஒவ்வொரு கிரகத்துலையும். அப்போ இது தமிழர்கள் வந்து உண்மையிலே அப்போ ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்திருக்கா, இந்த வெப்பன் தான் அதுதான் கையில் கொடுத்துட்டு போச்சான்றது தெரியாது. ரைட்டுங்களா? ஏன்னா இந்த வெப்பனை வந்து அந்த குறிப்பிட்ட பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பார்த்த விட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு வெப்பனை வந்து கட்டாயமாக இது வந்து பூமியில் இருக்கிறவங்க இதை தயாரிச்சிருக்க முடியாது. ரைட்டுங்களா? பூமியோட அந்த டெக்னாலஜி இது எப்படின்னா ஹண்டர்ஸாக இருந்தவங்க இவங்கண்ணா. அப்போ இதை தான் இந்த வளரியை பற்றின ஒரு மிகப்பெரிய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ரைட்டா? இது ஆட்டோகேடில் கூட நான் கிராஸ் செக்ஷனை குறைச்சி நான் போட்டு பார்த்தேன். இது வந்து நான் என்னால் இது பண்ண முடியல. ரைட்டுங்களா? இதை வந்து ஆனால் செய்ய முடியும். ஒரு புல்லை வெட்டுறது கழுத்தை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ரைட்டுங்களா? அப்போ இதோட கேல்குலேஷன் இதெல்லாம் வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கணும். சரி, ஸ்டேன்னு கிடையாது, இது பிரிட்டிஷ் பீரியடில் பேனாக இருந்துச்சு சார், இது இன்ஜினியர்ஸ்னால் பண்ண முடியும். இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நார்மலாக ஒருத்தன் ஸ்பிரிட்டு காய்ச்ச முடியாது, இன்ஜினியர்னால் காய்ச்ச முடியும். ரைட்டுங்களா? இப்போ ஏன்னா நாங்கள் வந்து அதை வண்டிக்கு யூஸ் பண்ணுவோம், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அவன் அதை கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவான். அதே ஒரு இன்ஜினியர் வந்து டெமாலிஷன் டெஸ்டிங் பண்ணலாம், வண்டியில் பண்ணலாம், பைக்கில் பண்ணலாம். டெமாலிஷன் டெஸ்டிங்னா என்ன, எப்படி டேமேஜ் ஆகும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே கணிக்கலாம், அழிவோட பாதையை தடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது அவங்களோட பண்டைய ஆயுதங்களை பற்றின ஒரு ரகசியங்கள் முக்கால்வாசி தெரியல. இது ஏன் சொல்கிறேன்னா, போலீஸுக்கே இந்த ரகசியம் தெரியும். ரைட்டுங்களா? இதை வந்து பிரிட்டிஷ் பில்ல அவன் பேன் பண்ணதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. போலீஸுக்கே இந்த விஷயங்கள் நல்லா தெரியும். இது வந்து கொண்டு வந்தோம்னா இது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். ஆனால் இதை செய்கிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும். இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட் விங்கை பார்த்தீங்கனாலே தெரியும். ரைட்டா? இது ரைட் பிரதர்ஸ் செஞ்ச ஏர்க்ராஃப்ட் விங்க. அதில் வந்து இந்த மாடல் இருந்துச்சானா கிடையாது. ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் தான் இதை ஆப்டிமைஸ் பண்ணுறாரு. ஏன்னா ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சதில் அந்தளவு கிடையாது. அப்போ இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களா? தெரியாது. சரியா? அப்போ பூமராங் டிசைன் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
நீங்கள் இந்த இதில் பார்க்குற பூமராங்கன்னா கழுத்தை விடாது, அது ஒரு புல்லை வேணால் வெட்டும். ஒரு சின்ன பிளேடை வச்சுனா செஞ்சு பார்க்காதீங்க. இதுக்கு வந்து ஹைகோர்ட்டில் போய் நம்ம வந்து ஒரு கேஸ் போட்டு, சார் இதை நாங்கள் ரெக்ரியேட் பண்ணணும் சார், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கணும். இப்போ இந்த ஏர்ஃபாயில் சிமுலேஷன் அதான் செய்யும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட்டில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ரைட்டா? ஏர்ஃபாயில் சிமுலேஷனுக்குரிய இந்த இதை வந்து நான் உங்களுக்கு நான் வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கி நான் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டாக பண்ண போகிறேன். எனிபடி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.